Rifle. Good morning to all of you. Good morning, sir. This is point 22 rifle. இது வந்து actually NCC நீங்க வந்து NCC தான் ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆகும்போது நீங்க கேம்ப் இதுல வரும். ஸ்டார்டிங் வந்து இது only firing purpose மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க எடுத்து வந்து பாத்தீங்களா ஒரு rifle அது வந்து SLR self loading rifle. அது வந்து DP ன்னுவாங்க. DP னா drill purpose. Drill purpose எப்பவுமே பெயிண்ட் அடிச்சு பாக்கி இது வந்து சர்வீஸபிள். இப்போ நீங்க இதுல ரவுண்ட போட்டு பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட போட்டு நீங்க ஃபயர் பண்ணி எடுத்தா இது வந்து லைவ் ரைஃபிள். ஓகேங்களா? இது வந்து லைவ் ரைஃபிள்ன்றதுனால மேன் ஹேண்டலிங் கேஸ் நம்ம யாரன்னா இண்டிகேட் பண்றது இது வந்து பேரல்னு சொல்லுவோம். இதோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட் இது வந்து 3 டைப் இருக்கு. 5 கிலோ வரைக்கும் இருக்கு. வேற இது பாருங்க நார்மலா தூக்கி பாருங்க. கொஞ்சம் வெயிட்டா இருக்குல்ல. இது வந்து 4 கிலோ நேரா போய் 4.5. ஆனா ஆவரேஜ் இருக்கும்போது 3.6 3.8 இந்த மாதிரி ஆவரேஜ் இருக்கு காமனா. நம்ம ஹைட்டும் லோவும் நம்ம ஆவரேஜ் பண்ணிருக்கோம் பாத்தியா? அப்படியே இருக்கும்போது 3.67 காய்து ஆவரேஜ். ஓகேவா? இதோட ரைஃபிள் என்ன? இதோட பேர் என்னது? .22 ரைஃபிள். .22 இதோட ரைஃபிளோட ரவுண்ட் இப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்ம குத்தரம் சொல்லுவோம். அந்த ரைஃபிளோட சைஸ் ரவுண்டோட சைஸ். இதோட சைஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரைஃபிளுக்கு முன்னாடி நம்பர்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா SLR அது பேர் என்ன சொல்லுவாங்க? 7.62 mm சொல்லுவாங்க. அதுல போட்டு வெடிக்கிற அந்த குண்டு இருக்குல்ல, அது போடுவல குண்டு அதோட ரவுண்ட் சைஸ் அந்த இது இருக்கு பாத்தீங்களா? அது என்ன வரும்? 7.62 mm ஓட. அதனால தான் அது 7.62 mm SLR செல்ஃப் லோடிங் ரைஃபிள். ரவுண்ட் ஃபீட் பண்ணுவோம். சாம்பர் இதோட பேர் என்ன சொல்லுவாங்க? சாம்பர். இந்த சாம்பர்ல நம்ம ரவுண்ட் வந்து 1 by 1 சிங்கிளா நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு ஏம் எடுத்து ஃபயர் பண்ணுவோம். அப்ப அந்த ரவுண்டோட டயஸ்னு பாத்தீங்களா? விட்டம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேங்களா? அது வந்து 7. இதுக்கு வந்து 0.22 mm இருக்கிறதுனால இது வந்து 0.22 ரைஃபிள்னு சொல்லுவோம். அது வந்து SLR. இது வந்து SLR ஏன் சொல்றதுன்னா இது ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷாட் பண்ணுவோம். இது போறதுக்கு வந்து என்னது? ஷாட் பண்ணிட்டு ட்ரிகர் எய்ம் எடுத்து ட்ரிகர் தான் பார்ப்போம். அதனால தான் இது SLRனு சொல்றது. அது ஒரு முறை நம்ம எதிரிட்டு சேஞ்ச் லிவர் இருக்கு பாத்தியா? அந்த சேஞ்ச் லிவரை நம்ம வச்சுட்டு ஃபயர் பண்ணிட்டோம்னா இருக்கிற அந்த மேக்ஸின்ல இருக்க எல்லா ரவுண்டும் ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பண்ணிடலாம். ஃபயர் பண்ணலாம். இதுல அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொரு ரவுண்டா ஒரு ரவுண்ட் வெடிச்சா பாடி ஓபன் பண்ணிட்டு பாடி போட்டு ஒவ்வொரு ரவுண்டா தான் ஃபயர் பண்ண முடியும். ஆக்சுவலி இதுல வந்து 25 மீட்டர் வந்து ரேஞ்ச் இருக்கு. 25 மீட்டர் வரைக்கும் அக்யூரேசி நீங்க ஃபயர் பண்ணலாம். பட் wounded ஆகும். நீங்க வந்து கை கால் இதனால பட்டாச்சுன்னா டெத் ஆக மாட்டாங்க. பட் இதே தலையில பட்டாச்சுன்னா மெயின் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ்ல பார்த்தாச்சுன்னா டெத் ஆயிடுவாங்க. பாக்கி இதுல வந்து இது டெத் ஆகிறதுக்கான ரேஷியோ ரொம்ப கம்மி தான். அக்கார்டிங் டு அந்த 7.62 mm ரைஃபிள் கம்பேர் பண்ணும்போது இதுல டெத் கேஸ் வந்து என்ன ஆகும்? ரொம்ப ரேர் தான் ஹேண்டில் பண்றது. இருந்தாலும் இன்க்ளூட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதனால தான் நீங்க ரேஞ்சுக்கு போகும்போது இது ஹேண்ட்லிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்ட்லிங் பண்ணணும். இல்லைன்னா உங்களால உன்னுடைய கூட இருக்கிறவங்க ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அது நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால எப்பவுமே ரைஃபிள் கூட எக்ஸ்ப்ளோசிவ்னா என்ன? வெடிமருந்து. எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிமருந்து தானே. நீங்க பட்டாசுலாம் வச்சிருக்கீங்க தானே தீபாவளிக்கு. அது கூட நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னையும் இன்ஜூரி பண்ணும், கூட இருக்கிறவங்களையும் இன்ஜூரி பண்ணும். அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. ஃப்ரெண்டு இவன் என்னுடைய ரிலேஷனு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி மெஷினிக்கெல்லாம் எதுவுமே இல்லை. நாம ஹேண்டில் பண்றவங்கன்னா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இது சொல்லுவாங்க. இது வந்து எப்படி டிசம்பிள் பண்றோம்? ஒன்லி டிசம்பிள் பண்ணும்போது இது மட்டும் தான் பண்ண முடியும். இங்க இருக்கிறதுனா இது மட்டும் தான் வரும். எதுவுமே நம்ம டிசம்பிள் பண்ண முடியும். ஒரு சின்னதாக ஒரு பின் மாதிரி வைக்கல. இதுதான் ஃபயரிங் பின். இதுதான் அந்த ரவுண்டை போயிட்டு ஃபயர் பண்றதுக்கான மெயின் ரீசன். இதை நமக்கு டிக்கெட் வாங்கிடும் போது இது வந்து அந்த ரவுண்டோட பேக் சைடில் போயிட்டு ஹிட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் என்ன போகணும்? ஃப்ரண்ட்ல அந்த வெயிட் மட்டும் வந்துடும். அதில் காலி கேட்க உள்ளே இருக்கும். நம்ம மறுபடியும் பேக் பண்ணுறதுக்கு வெளியில் நிற்கிற போது இந்த எக்ஸ்ட்ராக்டர் சின்ன கட்டிங் பேக் பார்த்து ட்ரையாங்கல் மாதிரி இது வந்து நம்ம உள்ள இருக்கிற காலி கேட்க வந்து வெளியில தள்ளிடும். அப்போ நம்ம சாம்பரு காலியாக இருக்கும். மறுபடியும் நம்ம அடுத்த ரவுண்டு ஃபீல் பண்ணிட்டு சேம் உள்ள ஃபீல் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஃபயர் பண்ணுவோம். எப்பவுமே இந்த ஃபயரிங் பின்னு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஃபயரிங் பின் உடஞ்சாச்சுன்னா இது ரொம்ப வேஸ்ட். ஏன்னா இவ்வளவு பெரிய வெப்பனை ஃபயர் பண்றதுக்கு மெயின் என்னது? இருக்கிற ஃபயரிங் பின்னு தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் வெப்பன் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சின்ன பார்ட்ஸை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஒரு தவுண்ட் இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போகும்போது கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு போகணும். இல்லை நம்ம எடுத்துட்டு போறதே நம்ம ஃபயரிங் எடுத்துட்டு போவோம். போகிறவங்க இந்த ஃபயரிங் பின்னு மிஸ் ஆச்சுன்னா எடுத்துட்டு போனது ஆப்ரேஷன் என்ன ஆகிடும்?
ஃபெயில் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருளும் வெப்பன் கூடிய சரி எக்ஸ்ப்ளோசிவ் கூட சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்ட்லிங் பண்ணணும் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் போகிற ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சுட்டு திருப்பி வர முடியும். ஓகேங்களா? மறுபடியும் போட்டாச்சு. இது வந்து ஃபிகர் ப்ரெஸ் பண்ணும்போது இது போனதுன்னா இந்த பேரிங் பின் வெளியில் வந்து பேரிங் பின் வந்து அந்த ரவுண்டோட சாம்பர் எடுத்து சாம்பர்லேருந்து ரவுண்டு சேம் வந்து குத்தர்லேருந்துனா போகும். வெளியில் போயிட்டு நம்ம எந்த இடத்துல எய்ம் எடுக்கணுமோ அந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ரியர் சைடு. இந்த வி ஷேப் இருக்கா? அதே மாதிரி இந்த வி ஷேப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் வந்து இந்த இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடோட அந்த இது வந்து நம்ம வெயிட்டாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணணும். இந்த கேப் அது வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அது போயிட்டு நம்ம எங்கே டார்கெட்டில் நம்ம எங்கே எய்ம் எடுக்கணுமோ அங்கே எய்ம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபுல்லாக ஃபிகர் பண்ணுறோமா பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக செகண்ட் ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஒரே கடிச்சாலே அடிக்கிற மாதிரி கூட என்ன ஆகிடும்? லெஃப்ட் ரைட்டாக சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ண கூட அது நம்ம எய்ம் எடுக்கிறது லெஃப்ட் ரைட்டை பார்த்தோன்னா நம்ம டார்கெட்டுக்கு நம்ம எய்ம் எடுத்த இடத்துல ஹிட் ஆகாது. சரி போதும். நீங்கள் ட்ரைனிங் அன்னைக்கு பார்த்துக்கலாம். 1000 ரூபாய் நான் எடுக்கணும்.